பரிசுத்த வேதாகமம் சுமார் 1500 வருட காலங்களிலே சுமார் 40 எழுத்தாளர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட அவருடைய வார்த்தைகள் என்று நாம் அறிகின்றோம். யோபு புத்தகம்தான் வேதாகமத்தின் முதலாவது புத்தகம் என்றும் அது ஆபிரகாமுடைய காலத்தை அடுத்ததாக இருக்க வேண்டும் என்றும் அறிஞர்களால் உரைக்கப்படுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த புத்தகத்தில் ஒன்று ஆசரிப்பு கூடாரம் குறித்ததான எந்த குறிப்பும் இல்லை. 2 நியாயப்பிரமாணம் குறித்ததான எந்த தகவலும் அங்கே இல்லை. 3 யோபுனுடைய ஆயுட்காலம் முற்பிதாக்களின் ஆயுள் காலத்தை போல அதற்கு அதிகமாக காணப்படுவது. 4வதாக அவர் குறிப்பிடுகிற லேவியதான், பெகமோத் போன்றதான அந்த நீர்வாழ் ஜந்துக்கள் எல்லாம் இந்த காலத்தில் இல்லாமலே போய்விட்டதான காரியங்கள். இவைகளெல்லாம் இப்படி இருந்த போதிலும் மீட்பரை குறித்தும் மீட்பருடைய தேவை குறித்தும் மத்தியஸ்தரை குறித்தும் அன்றைக்கே பூர்வ காலங்களிலேயே எபிரேயர் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற புத்தகம்தான் யோபு புத்தகம் என்பதை அறிய வேண்டும்.